நுழைவாயில்கள் வச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 நுழைவாயில் மூலமா எப்படிதான் மக்கள் வந்தாங்கன்னு தெரியல. அலையா வந்து அந்த 2,20,000 இருக்கைகள் நிரம்பியது மட்டுமில்லாமல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கேரடான்ஸ் எல்லாமே நிரம்பி பாதையே இல்லாம மக்கள் கூட்டம் வந்து மிதந்தது. பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேருந்துகளாக இருந்திருக்கும். இவ்வளவு பேருந்துகள் ஃபுல்லா ரோட்ல இருந்து அந்த பேருந்து நிறுத்தம் பார்க்கிங் ஏரியால இருந்து எல்லாமே நிறைஞ்சது. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினோட வரலாற்றிலே காணாத ஒரு கூட்டம். சீமான் அவர்கள் வரும்போது அந்த காரை விட்டு இறங்கி வரும்போது அந்த எழுந்த அந்த குரல் இருக்கு இல்லையா, அப்போது வந்து என்ன சொன்னா, உண்மையாவே அந்த இடத்துல நிற்கும் போது அந்த புல்லரிக்குது அப்படி சொல்லுவாங்கல்ல. சீமான் அவர்கள் அந்த இடத்துல மொழி இன உணர்வை சொல்லி அங்க இருக்கிற மக்களை வந்து தூண்டி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அங்க இருக்கிற மக்களுக்கு வெறி ஏற்றிருக்காருன்னு சொல்லலாம். கடைசியா யார் இதை செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனில ஹிட்லர் செஞ்சார். அண்ணன் திரு கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் சொன்னது போல, இந்த 2 லட்சம் பேர் 2009க்கு முன்னாடி இருந்திருந்தா நாங்க 2 லட்சம் பேரை பறிகொடுத்தே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த 2 லட்சம் பேர் இன்னைக்கு கூடியிருக்கிற அந்த 2 லட்சம் பேரோட சேர்த்து 36 லட்சம் வாக்காளர்கள் இருந்திருந்தா அன்னைக்கு 2009 ஈழப்படுகொலை நடக்கிறப்போ போற நிறுத்தி ஆகணும்டா, ஒட்டுமொத்த தமிழினமும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாருன்னா, சீமான் அவர்கள் காரைக்குடியில் வேட்பாளராக நான் அப்படின்னு சொல்லும் போது அந்த அரங்கத்தில் எழுந்த அந்த உற்சாகம், அந்த மகிழ்ச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறுவன் முகத்திலும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் மல்க அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது. நடமாடிய நாட்டிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த மண்ணிலே, கவி அரசு நம்முடைய தாத்தா கண்ணதாசன் பிறந்த மண்ணிலே, காரைக்குடியிலே 1.1 தொடங்கி பல அவமானங்கள், ஏச்சு பேச்சுகள் எல்லாத்தையும் தாண்டி தினத்தந்தி பேப்பரோட ஹெட்லைன்ஸ்ல கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி மாநாடு 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியினரோட கனவு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் தம்பி. அதாவது பிப்ரவரி 21 சீமான் அவர்கள் நடத்திய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அங்கு கூடிய கூட்டம், இப்படின்னு பல விஷயங்கள் வந்து பல ஊடகங்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்கு. ஊடகங்களால் புறக்கணிக்கப்பட்ட சீமான் அவர்கள் இன்று ஊடகத்தினுடைய ஒரு ஹீரோவாக மாறி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் நீங்களும் சரி நானும் சரி நேரலையாக சென்று அங்கிருந்த மக்களோடு வந்து மக்களாக நம்ம கலந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து நேர்காணல் மூலியமாக நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த மாநாடுக்கு எவ்வளவு செலவாச்சு, அந்த மாநாடு ஏற்பாடுகள் குறித்தும் அங்கிருந்து அந்த மக்களினுடைய மனநிலை குறித்தும் ஒரு முழுமையான ஒரு காணொலியாக தான் இந்த காணொலியில நம்ம பதிவிட போறோம். ஓகே, நான் வந்து சீமானவர்களுடைய மாநாடுல பல மாநாடுகள் நம்ம வந்து போயிருக்கோம். நிறைய அனுபவங்கள் வந்து சீமானவர்களுடைய மாநாடுல இருந்திருக்கு. இந்த மாநாடு புதுசு தான். நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அந்த மாநாடுக்கு. முதல்ல நீங்க உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் வருதுன்றத சொல்லுங்க. கண்டிப்பா. எப்படின்னா, அதாவது சீமான் அவர்களினுடைய மாநாடு அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே எல்லாருமே பேசிய ஒரு விஷயம் என்னன்னா, என்ன பெருசா கூட்டிட போறாங்க, கூட்டம் என்ன அவ்வளவு பெருசா கூட்டிட போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு, அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களை தான் ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருந்தாங்க. அங்க திருச்சியில போய் மக்கள் கிட்ட பேசும்போது அங்க வந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த கொள்கையின் மீது உறுதியா இருந்தாங்கன்றத என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனா 5 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கைகள் எல்லாமே காலியா இருக்கு. நான் நினைச்சிட்டு இருக்கேன், 5 மணி வரைக்கும் இருக்கைகள் காலியா இருக்கே, ஒருவேளை பல பேர் சொன்னது போல இந்த மாநாட்டுல கூட்டம் கூடாம போயிடுமோ, அப்படி இந்த கூட்டம் கூடலன்னா இதுவே நாளை வந்து சீமான் அவர்களின் அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் அதை வந்து தவறாக சித்தரிக்க ஆரம்பித்து விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு பதட்டம், பரபரப்பு இருந்தது அந்த நேரத்துல. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் மழை பெஞ்சு ஒஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 நுழைவாயில்கள் வச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 நுழைவாயில் மூலமா எப்படிதான் மக்கள் வந்தாங்கன்னு தெரியல. அலையா வந்து அந்த 2,20,000 இருக்கைகள் நிரம்பியது மட்டுமில்லாமல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கேரடான்ஸ் எல்லாமே நிரம்பி அந்த வழி அந்த பாதையே இல்லாம மக்கள் கூட்டம் வந்து மிதந்தது. சீமான் அவர்கள் வரும்போது அந்த காரை விட்டு இறங்கி வரும்போது அந்த எழுந்த அந்த குரல் இருக்கு இல்லையா, அப்போது வந்து என்ன சொன்னா, உண்மையாவே அந்த இடத்துல நிற்கும் போது அந்த புல்லரிக்குது அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு தருணத்தை நேரடியாக அனுபவித்த அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு. உண்மையாகவே இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நேரத்துல ஒரு பூரிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது.
அப்படிதான் சொல்லணும். அதன் பிறகு அந்த மக்கள் என்னென்ன பேசினாங்க அப்படின்றத அப்புறம் பேசுவோம். ஓகே, இதுல மாநாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கட்சிகளுமே தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக மாநாடு நடத்துவாங்க. ஆனால் இது வரைக்கும் நாம் தமிழர் தன்னோட பலத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்பினதும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு பெரிய மாநாடு அவங்க போட்டதும் இல்லை. பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்காங்க, பெரிய பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மாநாடு போட்டதில்லை. ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு, இந்த தேர்தலுக்கு இப்படி ஒரு தேவை நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தது. எப்படி வந்து 2016 ஒரு பெரிய மாநாடை போட்டு முதல் முறையாக கட்சி தேர்தலில் சந்திக்குதோ, அதே போல் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்றதுனால ஒரு பெரிய மாநாடை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களா, அதாவது மரங்களின் மாநாடு, பனையேறு மாநாடு, அதுக்கப்புறமா ஆடு மாடுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடை போட்டு வந்த சீமான் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லிட்டாரு, கடைசியாக மக்களின் மாநாடுன்னு ஒரு நடத்துவேன், அந்த மாநாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியினோட எழுச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க, அது ஒன்று சொல்லியிருந்தார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிவதாண்டவத்தை தான் பார்த்துருக்கீங்க, அந்த சீமான் தாண்டவத்தை நீங்கள் பார்த்தது இல்லை. நீங்கள் பாருங்க, நான் சிலங்க கட்டிட்டு ஆடுறப்போ எனக்கும் எல்லா பந்தும் என்கிட்ட தான் இருக்கும், எனக்கும் மற்றவங்களுக்கும் தான் போட்டின்ற ஒரு நிலை வரும் அப்படின்னாரு. அப்படி சலங்கை கட்டி ஆடி இருக்காரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4-5 மணி நேரம் அந்த நேரம் ஆகுறப்போ கூட்டம் இருக்கைகளெல்லாம் காலியாகவே இருந்தது. ஆனால் நான் கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால மக்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சது தெளிவாகவே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி முழுமைக்கும் நாங்கள் வர வழி எல்லாமே நாம் தமிழரோட ஆட்களாக இருந்தது. திருச்சி முழுமைக்கும் எங்கே பார்த்தாலும் புலிக்கொடியாக இருந்தது. அது கல்லணையாக இருக்கட்டும், திருச்சி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், துறையூராக இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலுமே நாம் தமிழர் ஆட்கள் நிறைஞ்சிருந்தாங்க, குவிஞ்சிருந்தாங்க. அந்த 6 மணிக்கு அண்ணா வரப்போகிறாரு, அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போய் அங்கே நின்றுடணும் அப்படின்றது தான் நாம் தமிழர் நிர்வாகிகளோட குறிக்கோளாக இருந்தது. அப்போது வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இயல்பாகவே இருந்தது. ஏன்னா திருச்சி முழுமைக்கு இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் நாம் தமிழர் கொடி, நாம் தமிழர் பஸ்ஸு, நாம் தமிழரோட ஆட்டோ, நாம் தமிழர் வண்டி அப்படின்னு எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருந்தாங்க. அப்போது அந்த கூட்டம் கண்டிப்பாக இங்கே வந்து சேர்ந்துருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. மணி ஆக 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 6 ஆச்சு, கூட்டம் அப்படியே ஃபுல்லாகிடுச்சு. எத்தனை இருக்கைகள் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இருக்கைகள் போட்டாங்க. 20,000 சேர் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களே எடுத்து போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் சேர்ஸு ரொம்ப இருந்தது. அப்போ நம்ம பார்க்குறப்போ அதில் 2 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் சரி, ஆம்புலன்ஸ் போகிறதுக்காக 2 வழி விட்டுரு, அந்த 2 வழியிலையுமே முழுக்க இருந்தாங்க. சரி, பின்னாடி வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே ஒரு இடத்துல தேங்கி இருக்காமல் நம்ம அங்கங்கே சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறப்போ ஸ்டேஜுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட அங்கே ஒரு 1000-1500 பேர் இருந்தாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் அங்கே ஒரு 5000 பேர் இருந்தாங்க. உள்ளேயே வர முடியாமல் பல பேர் வெளியே இருந்தாங்க. பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேருந்துகளாவது இருந்திருக்கும். அவ்வளோ பேருந்துகள் ஃபுல்லாக ரோட்ல இருந்து அந்த பேருந்து நிறுத்தம், பார்க்கிங் ஏரியாவிலேருந்து எல்லாமே நிறைஞ்சிருந்து. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினோட வரலாற்றிலே காணாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம் அப்படின்றது தெரியுது. அந்த கூட்டத்தில் யார் கதாநாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படின்னு அந்த கூட்டமே காத்திருக்கு. ஆனால் கூட்டத்தோட கதாநாயகன் உண்மையிலே யாருன்னு பார்த்தீங்கன்னா 234 தொகுதி வேட்பாளர்கள் தான். இப்போ சீமான் அவர்கள் பேச்சுக்காக ஒட்டுமொத்த கூட்டமே காத்திருக்கிற அந்த நேரத்தில் என்ன பேச போகிறாரு புதுசாக சீமான் அப்படின்னு பார்க்குறப்போ, மொழி இனம் குறித்து அந்த மக்களுக்கு 40 நிமிஷம் பாடம் எடுத்தார். கண்டிப்பா அதுக்கு பிறகுதான் அரசியல் பேசினார். அந்த மொழி எப்படி செத்துச்சு, மொழி என்ன, மொழி எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு. அப்போது நம்ம வந்து வரலாற்றை புரட்டி பார்க்குறப்போ இந்த மொழி இனத்திற்காக யாராவது இவ்வளவு நேரம் பேசியிருக்காங்களா, இல்லை மொழி இனத்தை பற்றி இந்த அளவுக்கு தெளிவாக அறிவுபூர்வமாக மக்களுக்கு கடத்தியிருக்காங்களா? உண்மையாக சொன்னோம்னா சீமான் அவர்கள் அந்த இடத்துல மொழி இன உணர்வை சொல்லி அங்கே இருக்கிற மக்களை வந்து தூண்டி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அங்க இருக்கிற மக்களுக்கு வெறி ஏற்றிருக்காருன்னு சொல்லலாம். அப்படி ஒரு மொழி வெறி அரசியலை, ஒரு இன வெறி அரசியலை அந்த இடத்துல சீமான் அவர்கள் செஞ்சது. கடைசியா யார் இதை செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் ஹிட்லர் செஞ்சார். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியர் நாட்டை ஜெர்மனியரே ஆளலாம். நம்ம புத்தகத்தில் ஹிட்லரோட புத்தகத்தெல்லாம் படிக்கிறப்போ ஹிட்லர் வந்து இன வெறியோடு பேசுவார். அவர் பேசுவதை மக்கள் சாரசாரையா படைப்படையாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அவ்வளவு வெறியோடு ஆக்ரோஷத்தோடும் ஹிட்லர் அந்த இனவெறி அரசியலை முன்னெடுத்தார் அப்படின்னு வரும். அதே ஒரு ஃப்ரேம் இங்கே வச்சிங்கன்னா, அதே இனவெறி அரசியலை, இன அரசியலை தமிழ் இனம் மொழி என்று அந்த வெறியோடும் உணர்வோடும் இங்கே சீமான் அவர்கள் பேசுனதை பார்க்குறோம். அந்த ஹிட்லரோட அப்படியே ஃபேஸ் அப்படி பார்க்குறோம். அதுக்கப்புறமா அரசியல் இந்தந்த இதை செய்ய, மருத்துவத்துக்கு இது, கல்விக்கு இது அப்படின்னு சொல்கிறப்போ, சிங்கப்பூரில் லீக்வானி எப்படி வந்து ஒரு சின்ன நாடான சிங்கப்பூரை ஒரு பெரிய நாடாக மாற்றணுன்றதுக்காக அவருடைய திட்டங்கள் மூலியமாக எப்படி வந்தாரோ, அதே உணர்வோடு என்னோட நாடு, இந்த நாட்டை நான் எப்படியெல்லாம் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசின இந்த 2 செக்மெண்ட்டாக பிரித்து அவர் பேசின பேச்சு அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் சொல்கிறாங்க. அந்த 3 லட்சம் பேர் உறைஞ்சு பார்த்தாங்க. ஒரு அந்த பின்னு போட்டா கூட
சத்தம் கேட்கும் அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வாய் வார்த்தையா தான் பார்த்திருப்போம். ஆனா உண்மையாகவே அந்த அரங்கத்துல அதை உணர்ந்த தருணம். அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இருந்து முதியவர்கள் வரை இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க கூட வாய் திறந்து பேசல. அக்கம் பக்கம் சீமானவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்றத கவனிச்சு அந்த கொள்கைகளை, அந்த உணர்வுகளை உள்ளே வாங்கக்கூடிய நபர்களாக தான் அங்க இருந்த அத்துணை நபர்களும் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சீமானவர்கள் அடிக்கடி சொல்வாங்க, இது ரசிகருக்கான கூட்டம் கிடையாது, கொள்கைக்கான கூட்டம், கொள்கைக்கான கூட்டம் அப்படின்னு. ஆனா இது என்ன கொள்கைக்கான கூட்டம் அப்படின்னும் போது அங்க வந்து பார்த்திருந்தாதான் தெரியும் எப்படி ஒரு நபர் வந்து பேசுறாரு. மொழிக்காக, இனம்காக, மக்களுக்காக, தன் தாய் நாட்டிற்காக ஒரு மனிதன் வந்து கருத்துக்களை, கொள்கைகளை எடுத்து சொல்லும் போது அதை ஒரு மனிதனாக வாழக்கூடிய ஒவ்வொரு நபரும், ஒரு மானத்தமிழனும் அதை எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிட்டா மட்டும்தான் அதை செயல் வடிவத்துல அவங்களால செயல்படுத்த முடியும் அப்படின்றதை வந்து உணர்ந்த நபர்களாக வந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களும் இருந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆச்சரியத்தில் எல்லாருமே ஆழ்த்திய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பவுன்சர்ஸ் அவங்களாம் யாருமே கிடையாது. ஒரு பவுன்சர் கூட யாருமே ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு பாதுகாப்பு படை என்று அந்தந்த அரசியல் கட்சியில இருப்பது போல எங்க ஒருத்தருமே கிடையாது. சரி, யாருங்க பாதுகாத்தா அவ்வளவு பெரிய கூட்டத்தை அப்படின்னு கேட்டா, ஒரு 600 பேர் கொண்ட ஒரு பாதுகாப்பு பாசறை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய பெண்கள், வயது ஒரு 40 அந்த வயசுல இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், ஒரு 600 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரங்கம் முழுவதையுமே சுத்தி ஆங்காங்கே ஒரு 4 அந்த கட்டங்களுக்கு ஒரு ஆள் பொறுப்பு, ஒரு 5 ஆள் பொறுப்பு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு நடந்துகிட்டே இருந்தாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அந்த நபர்கள் உட்காரவில்லை. நான் அவங்களையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நடந்து 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 பாதுகாப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கையில அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில்களை அள்ளிட்டு போறாங்க. போய் யாருக்கா தண்ணி தேவைன்றதை அவங்க வாய் திறந்து கேட்பதற்கு முன்னாடியே அவங்களுடைய முகத்தை பார்த்து உணர்ந்து அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லையா, ஒரு குழந்தையா, கை குழந்தை வச்சுக்காங்க, ஒரு பால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா, அங்க இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் வாங்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லா விதத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்தாங்க. அங்க இளைஞர்கள் பெரிய அளவுல கூடியிருந்தாங்க. குறிப்பா அந்த கல்லூரி இளைஞர்கள், ஓரளவுக்கு அதாவது கல்யாண வயதுல இருக்கக்கூடியவர்கள், இப்படி கூடியிருந்த அந்த நபர்கள் எல்லாருமே ஒரு பொண்ணை கூட பார்த்து, அதாவது தவறாக அந்த பெண்ணிடம் நடந்து கொள்வதோ, இல்ல சைகைகள் காட்டுவதோ, விசில் அடிப்பதோ, அந்த பெண்ணை கேலி செய்வதோ இதையெல்லாம் செய்யவே இல்லை. அவர்கள் உச்சரித்த ஒரே வார்த்தை, தலைவர் பிரபாகரன் வாழ்க, சீமானவர்கள் இந்த முதலமைச்சர் ஆகணும் இந்த தேர்தல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே அவர்கள் வந்து அதீதமாக உச்சரித்த அந்த வார்த்தைன்னு சொல்லலாம். இன்னொன்னு, நான் அந்த இடத்துல நிகழ்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கிரீன்ல எல்இடி ஸ்கிரீன்ல வருது 1.1 3.2 அப்படின்னா அந்த வாக்கு சதவீதம் வந்து அந்த புலி பாய்ந்துகிட்டே போகுது. 2026 ஒரு பெரிய பாய்ச்சலா வந்து நிற்கும் போது சீமானவர்கள் அந்த சட்டமன்றத்தின் வாசல்ல கை கட்டி நிற்கும் போது அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே அந்த இருக்கக்கூடிய அங்க கூட்டத்தினுடைய அந்த குரல் எழுச்சி இருந்தது இல்லையா, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஓயாம கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கனவு நிறைவேறணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு சிரமப்பட்டு குடும்பமாய் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை நாங்க வந்திருக்கோம். எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கும்போது, நாங்க வந்து சீமானவர்களை பார்க்க வரல, நாங்க வந்ததுக்கு காரணம் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வந்தோம். மாற்றம்னா என்ன அப்படின்றது அது சீமானவர்களால் மட்டுமே முடியும் என்பதை நாங்க வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்திய அந்த தருணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையாகவே ஒரு நபருக்காக இத்துணை பேரு தன்னுடைய வேலை வெட்டி காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணி வந்து பாக்குறாங்க அப்படின்னா, அப்போ இந்த தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் வேண்டும் சொல்லிட்டு இந்த 3 லட்சம் பேரும் நிக்கிறாங்க அப்படின்றத அந்த இடத்துல வந்தவங்களால நிச்சயமா உணர முடியும். இன்னொன்னு, அந்த இடத்துக்கு வந்து வெளியே போனவங்க ஒருத்தர் கூட ஒரு ஓட்டையும் மாத்தி போட மாட்டாங்கன்றது இந்த இடத்துல வந்து உறுதியான ஒரு விஷயமாக நம்மால் பார்க்க முடிந்த ஒரு தருணம். ஏன் இந்த மொழி இனம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மீண்டும் மீண்டும் பேசுறாரு அப்படின்னா, 1ஆம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் கோலோச்சிருந்த தமிழ் மொழி வந்து அதற்கு பிறகு அந்த மொழி அழிஞ்சிருச்சு, அழிவை நோக்கி போயிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சோழர்கள் வந்து அந்த மொழியை திரும்ப தூக்கி பிடிக்கிறாங்க. திரும்ப அந்த மொழி களப்பிரர்கள் காலத்துல அழிஞ்சு போகுது. திரும்ப பல்லவர்கள் வந்து அந்த மொழியை தூக்கி பிடிக்கிறாங்க. அப்படி மொழியை காக்க ஒரு மீட்பர் தேவைப்படுது. ஒரு நூற்றாண்டுக்கும் ஒரு மீட்பர் தேவைப்படுது. அப்படி கடைசியா வந்து அண்ணன் கூட திரு சீமான் அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு, தேவாரம் புறநானூறு தந்த மொழி இன்னைக்கு அழிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட தேவாரத்தையே மீட்டவர் ராஜராஜ சோழன் தான்
அப்படி வந்து மொழி அழிவை நோக்கி சந்திச்சிருது. இன்னைக்கு திராவிட விஜயநகர பேரரசில் அழிந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் மொழியை மீட்க காக்க சீமான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் மொழி, இனம், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவராக சீமான் அவர்களை பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி கூடியிருக்கிறது 1-2 லட்சம் பேர். எப்படி வந்தாங்க அப்படின்றப்போ காசு கொடுக்கல, 1 ரூபா கொடுக்கல, குவார்டர் கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல, எல்லாம் அவங்களோட கை காசை சேர்த்து போட்டு பேருந்துகளில், வாகனங்களில், ட்ரெயினில், பஸ்ஸில் அப்படி வந்து தான் இந்த இடத்துல சேர்ந்துருக்காங்க. போகிறப்போ பல சிரமங்களை அனுபவிச்சாலும் அத்தனை கூட்டமும் தானா சேர்ந்த கூட்டம். பல இடத்துல நம்ம கேட்டிருப்போம், தானா சேர்ந்த கூட்டம்டா, தானா சேர்ந்த கூட்டம். அப்படி தானா சேர்ந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படின்றது இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஏக்கம் மட்டும் இருக்கு. அண்ணன் திரு கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் சொன்னது போல அவர் சொல்லியிருந்தார், இந்த 2 லட்சம் பேர் 2009க்கு முன்னாடி இருந்திருந்தா நாங்கள் 2 லட்சம் பேரை பறிகொடுத்தே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அந்த 2 லட்சம் பேர் இன்னைக்கு கூடியிருக்கிற அந்த 2 லட்சம் பேரோட சேர்த்து 36 லட்சம் வாக்காளர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு இது ஒரு முக்கியமான மாநாடு, ஒட்டுமொத்த பேரும் குடும்பமாக வந்தே தீரணும் அப்படின்னு சீமான் கொடுத்த அந்த ஒரு கட்டளைக்காக வந்த இத்தனை லட்சம் மக்களும் அன்னைக்கு 2009 ஈழப்படுகொலை நடக்கிறப்போ போற நிறுத்தி ஆகணும்டா, ஒட்டுமொத்த தமிழினமும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாருன்னா இவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அன்னைக்கு எவ்வளோ பெரிய வலிமை இல்லை, இன்னைக்கு அந்த வலிமை இருக்கு. ஆனால் அந்த ஏக்கம் இருக்கு. இந்த மக்கள் அன்னைக்கு நம்மளோட இருந்திருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த இனப்படுகொலையை சந்திச்சிருக்க தேவையில்லையே, அந்த மக்களை நம்ம இழந்திருக்க தேவையில்லையே, அந்த நாட்டை நம்ம இழந்திருக்க தேவையில்லைன்ற ஒரு பெரிய ஏக்கம் இன்னைக்கு இருக்குது. அதை கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் கூட பதிவு பண்ணுறாரு. அந்த ஏக்கம் இருக்கு. ஆனால் 1.1 தொடங்கி பல அவமானங்கள், ஏச்சு பேச்சுகள் எல்லாத்தையும் தாண்டி, ஊடக மறைப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஊடகத்தோட ஹீரோ, அதாவது இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரோட ஹெட்லைன்ஸ்ல நாம் தமிழர் கட்சி மாநாடு 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியினரோட கனவு. ஒரு நாளாவது நம்மளை ஹெட்லைன்ஸ்ல போட்டுற மாட்டாங்களா? ஒரு நாளாவது நம்மளை லைவ்ல காட்ட மாட்டாங்களா? யாரையோ காட்டுறாங்களே, குட்டி குட்டி கட்சியெல்லாம் மாநாடு போடுறப்ப காட்டுறாங்க, நம்மளை ஏன் காட்டலை, ஏன் இந்த ஊடக புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல நாம் தமிழ் கட்சியினர் வந்து பேசுனதை நம்ம நேரடியாக பார்த்து கண்டிப்பா கோபம் ஆதங்கத்தோட வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஏன் நீங்க கூட அந்த களத்துல இருக்கும் போது பார்த்துருப்பீங்க, இந்த மாநாட்டுல கூட ஆரம்பத்துல எந்த ஒரு பெரிய ஊடகங்களுமே இல்லை. எப்பவுமே நான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த யூடியூப் ஊடகங்கள் மட்டும்தான் அங்க களத்துல வந்து மக்களை சந்தித்து செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 6 மணிக்கு மேல் அந்த கூடிய கூட்டத்தை பார்த்துதான் புதிய தலைமுறையிலிருந்து, ஆதன்ல இருந்து பல சேனல்கள் அந்த இடத்துல வந்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக நியூஸ் 7 அப்படின்னு எல்லாமே கூடி அதன் பிறகு மக்களை வந்து சந்தித்து எப்படி இவ்வளவு கூர்னீங்க, இவ்வளவு எழுச்சி 1 மணி நேரத்துல எப்படி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து இதுவே அந்த இடத்துல அந்த சேர்கள் வந்து வெற்றி இடங்களாக இருந்திருந்தால் இதே இன்னைக்கு கூடிய அந்த ஊடகங்கள் எல்லாமே இந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, சீமான் அவர்கள் களத்திலே கிடையாது, அவர் போட்டியே கிடையாது, இந்த தேர்தலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது என்று எப்படி மும்முனை போட்டி என்று மாற்றி பேசிக் கொண்டிருந்தார்களோ, இன்னைக்கு அத்துணை ஊடகங்களும் அதை ட்ரோன் சாட்டாக காட்டிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பாக நீங்க இந்த பேப்பர் பத்தி சொன்னீங்க, அதுல ANI தான் முதல் அந்த ட்ரோன் சாட்டையை வெளியிட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு தனி நபர், ஒரு தனி கட்சியால் கூட்ட முடியுமா அப்படின்ற அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில முதல்ல ஒரு ஆங்கில ஊடகம் தான் அதை வெளியிட்டிருக்கு அப்படின்னும் போது, ANI வெளியிட்டிருந்தது அப்படின்னா அது உலகம் முழுக்க அத்துணை மக்களாலும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. உலகம் முழுவதும் சீமான் என்ற ஒற்றை நபர் நடத்திய இந்த தமிழ் தேசிய அரசியலை உலக அரசியலை உற்று நோக்கியது அப்படின்றதுக்கு இந்த ஆங்கில ஊடகமே வந்து சாட்சி அப்படின்னு சொல்லலாம். இதுவரை பேசிய குரல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதியில இருந்து அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. இனி யாருமே வந்து மும்முனை போட்டி இதுக்கப்புறம் சீமான் களத்திலே இல்லை அப்படின்னு பேசுவாங்கன்னா 1 நிமிடம் தயங்கிட்டு தான் அந்த பிறகு வார்த்தையை விடுவாங்க. ஏன்னா அது மாதிரி பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப கூடிய கூட்டம் வந்து நீங்க சொன்னது போல காசு கொடுத்து கூட்டின கூட்டம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு சாப்பாடு கூட யாருக்குமே கொடுக்கல. அவங்க கை காசு செலவு பண்ணி அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்காம ஒரு அடிப்படை தேவைகளை மட்டுமே செய்து கொடுத்து அவரவர் சொந்த காசுல வந்து இந்த சீமானவர்களின் கொள்கையை உள்வாங்கி செல்கிறார்கள் என்றால் இனி அவர் தேர்தலில் போட்டியில் இல்லை என்று எந்த ஒரு நபராலும் புறக்கணிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமானவர்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில நிரூபிச்சிருக்காரு. இன்னொன்னு, தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றதையும் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி சாதித்து காட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் காரைக்குடியில் வேட்பாளராக நான் அப்படின்னு சொல்லும் போது
அந்த அரங்கத்தில் எழுந்த அந்த உற்சாகம், அந்த மகிழ்ச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறுவன் முகத்திலும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் மல்க அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது. ஏன்னா சீமான் அவர்கள் காரைக்குடியில தான் போட்டியிடுவார் அப்படின்னு இத்தனை நாட்கள் நம்ம யூகமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த முறை அவர் காரைக்குடியிலே போட்டியிடும் போது நிச்சயமாக சட்டமன்றத்திற்கு அவர் செல்வார் அப்படின்னுட்டு ரவீந்திரன் அந்த மாதிரியான மூத்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. தமிழ் தேசிய சித்தாந்தம்ன்றது வந்து ஒரு அரங்குக்குள்ள மூடி இருந்த ஒரு சித்தாந்தம். தமிழ் தேசியம் யார் பேசுவாங்கன்னா, யாரோ ஒரு வயசானவர் ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பேசுவார் அப்படின்ற மாதிரி இருந்ததை, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இன்னைக்கு அரியணை ஏற்றியது சீமான் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு அரங்குக்குள்ள ஒரு 4 செவத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் இன்னைக்கு 2 லட்சம் பேர் கூடி இந்த கொள்கைக்காக கூடியிருக்காங்க. பலமுறை சீமான் எடுத்து சொல்கிறார்ல, இது கொள்கைக்காக கூடிய கூட்டம், இது ரசிகர் கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அது ஏற்றது போல இவங்கள மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் காவல்துறை, போலீஸ் எல்லாருமே வந்து ஒரு கூட்டம் நடத்துனாங்கன்னா அந்த கூட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே சுற்றி பார்த்துருப்பாங்க. ஆனால் எல்லாரும் சீமானோட பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. பாதி பேர் போய் சும்மா உட்காந்துட்டு அவங்க வழக்கம் போல் அந்த பேச்சை கேட்டு கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இப்படி இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒழுக்கம்னா என்னன்றது இந்த மாநாட்டில் பலமுறை சீமான் சொல்லியிருக்காரு. மாநாட்டில் எப்படி நடத்தணும், மாநாட்டில் எப்படி ஒழுக்கமாக இருக்கணுன்றதை என் மாநாட்டை பார்த்து கற்றுக்கங்கடா, உலகத்துக்கே நான் சொல்லிக் கொடுப்பேன்டா அப்படின்னாரு. அது மாதிரி உலகத்துக்கே இந்த இடத்துல சீமான் அவர்கள் அந்த மாநாடை பற்றி எப்படி மாநாட்டில் நடத்தணும், ஒரு அந்த சேர் கூட உடையல, ஒரு சேர் உடையல, ஒருத்தர் விபத்தில் சிக்கலை, ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு இழுக்கு நடக்கலை, எந்த ஒரு தண்ணி பஞ்சம் இல்லை, எந்த ஒரு விஷயமே அங்கே நடக்கலை. அப்போ இப்படியெல்லாம் ஒரு கூட்டத்தை நடத்த முடியுமாடா அப்படின்ற அளவுக்கு நமக்கே ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டியது தான் சீமான். அதுக்கப்புறம் வேட்பாளர் நீங்கள் எடுத்துக்கிட்டேன், ஒரு வேட்பாளரும் படித்தவங்க, பொறியாளர், மருத்துவர், வழக்கறிஞர், பிஏ, எம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் தலை சிறந்த வேட்பாளர்கள் தான். அதே போல் வேட்பாளர்களுக்கு எழுந்த கரகோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா, வீரப்பனோட மகள் வித்யாராணி வீரப்பன்னு சொல்கிறப்போ ஒட்டுமொத்த அரங்கமே அப்படியே கத்துது. வீரப்பனே வந்து நின்னது போல கத்துது. அதே போல் ரெட்டமலை சீனிவாசனோடைய பேத்தி அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த அரங்கமே கத்துது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய உண்மையிலே களத்தில் நின்று போராட்டம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் திரு எடும்புவான கார்த்தியா இருக்கட்டும், கார்த்திகா அவர்களாகட்டும், களஞ்சியமாவாக இருக்கட்டும், ஃபர்கானாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வேட்பாளராக களமிறங்குறாங்க அப்படின்றப்போ அது இன்னும் கூடுதலான பலத்தை நாம் தமிழ் கட்சிக்கு தருது. இன்னும் விருப்ப மனுவோ இல்லை தொகுதி பங்கீடோ எந்த கட்சியுமே தொடங்கலை. இன்னும் கூட்டணி முடிவுகள் கூட சில கட்சிகள் செய்யலை. அந்த இடத்துல 234 பேரையும் முதல் ரேஸில் நான் தான்டா முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சீமான் இதில் காட்டுறாரு. எனக்கு கொள்கை சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசுகிற ஆள் நான் இல்லை, நான் ஒத்த ஆளாக நிற்கிறேன், நீ மொத்த பேரும் வா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கூப்பிட்டு இந்த களத்தை ஆரம்பித்து வச்சுட்டார். அதே போல் வழக்கமாக மாநாட்டுனாலே ஒரு பெரிய பாடலோட சீமான் அவர்கள் அந்த மாநாட்டை முடிச்சு வைப்பார். போன தடவை தோல்வி நிலையை நினைத்தார், இந்த முறை வந்து என்னம்மா தேவி ஜக்கம்மா. ஆரம்பத்தில் அந்த பாடலோட அந்த வரிகள் எல்லாம் கொஞ்சம் சிரிப்பாவோ, ஏன் சீமான் இப்படி கத்தி பாடுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வந்து மிக வலிதோர்ந்த வார்த்தைகளாக இருக்குது. இதை ஓட்டு போட வாமா அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிற அந்த வார்த்தைகளை அவர் கனெக்ட் பண்ணி ஒரு தலைவராக அந்த வார்த்தைகள் மூலயமா, பாடல் மூலயமா அந்த கொள்கைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல சீமானை தவிர வேறு யாரும் இல்லைங்க. அந்த மாதிரி பேச்சாற்றல் பாடல் மூலயமா கொண்டு போய் சேர்க்கறது தன்னுடைய மிகப்பெரிய பலமே. தன்னுடைய பேச்சும் அந்த எனர்ஜியும் தான் உள்ள வரப்பவே ஒரே எனர்ஜி. ஆமா, இப்படி கையை இப்படி தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு உற்சாகத்தோட தான் அந்த என்ட்ரியே. என்னன்னா இது நம்மளோட பெரிய வெற்றி, நம்மளோட வெற்றி இல்லை, நம்ம இனத்தினோட வெற்றி. அதான் சொல்றாரு, பாடுறா பத்தலடா, இடம் பத்தலடா, என்னோட பெரியாரோட வைக்கிறதுக்கு இடம் பத்தலடா, உனக்கு ஒரே பெரியார், எனக்கு 1000 பெரியார். கண்டிப்பா ஒரு அடி. ஒரு 460 பேனர்கள் வந்து வைக்கப்பட்டிருந்தது. நம்மளுடைய தமிழ் குடிக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்களினுடைய 460 பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. நீங்க சொன்னது போல அந்த அரங்கமே, அந்த திடலே வந்து பத்தல அந்த பேனர்கள் வைப்பதற்கு. அதனால ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நெருக்கி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 460 பேனர்கள் வச்சிருக்காங்க. முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம்னு உருவாக்கியவர்களினுடைய புகைப்படங்கள் முதற்கொண்டு அத்துணை புகைப்படங்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களே பல இளைஞர்கள் வந்து நம்ம பைக் கேட்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இத்துணை பேர் தமிழ் மொழிக்காக, தமிழ் மொழியை காத்திருக்காங்க, தமிழ் இனத்துக்காக இறந்திருக்காங்கன்றதை எங்களுக்கு இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கவே முடிந்தது. அதாவது நாங்க இது ஒரு மாநாடா பார்க்கல,
நிச்சயமா இதை ஒரு வரலாற்று அறிந்து கொள்ளும் ஒரு இடமாக தான் நாங்க இங்க வந்து பார்த்திருக்கோம். நான் இன்னைக்கு இதை கத்துக்கிட்டேன். இந்த இடத்துக்கு வந்து நான் போய் இன்னைக்கு 40 பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுப்பேன். நாங்க இந்த பேனர்களை பார்த்து இவர்கள் யாரென தேடி தேடி படித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பல பேர் நெகிழ்ச்சியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னொன்னு குறிப்பான விஷயம் என்னன்னா, எனக்கே வந்து ஒரு விதமான என்ன சொல்றது, கண் கலங்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்தது. என்னன்னா, கர்நாடகால இருந்து ஒரு கும்பலாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒரு 10 பேரை நான் நேர்காணல் மாதிரி ஒரு 5 நிமிடம் எடுத்திருந்தேன். எதுக்காக இங்க வந்தீங்க, உங்களுக்கு இங்க ஓட்டுரிமை இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இலங்கையில இருந்து வந்திருந்தாரு, ஒருத்தர் மஸ்கட்ல இருந்து வந்தாரு. இவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை இங்க இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்னு. அப்புறம் ஏங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன அந்த வார்த்தை, கர்நாடகால நாங்க இத்தனை தமிழர்கள் வசிக்கிறோம், கோடிக்கணக்கான தமிழர்கள் வசிக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு தமிழ் பிரதிநிதியாக ஒரு நபர் கூட சட்டமன்றத்துல செல்லல. என்னதான் நாங்க கர்நாடகால தமிழர்களுக்கு என்று ஒரு இடம் இருந்தாலும் நாங்கள் அகதிகளாக பல வழிகள் மிகுந்து அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எங்களுக்கு 40 எம்எல்ஏவாவது அங்க இருந்திருக்கிறோம். ஆனா ஒரு நபர் கூட எங்களுடைய பிரதிநிதியாக அவங்க அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனா அவங்க என்ன கொள்கையில இருக்காங்க, கனடாவை கன்னடர்கள் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்காங்க. அப்போ அது என்னுடைய சொந்த நிலம் கிடையாது, நான் அந்த இடத்தில் ஒரு அகதி. ஆனா இங்க சீமான் அவர்கள் சொல்றாரு, என் இனம் தமிழினம், என் தமிழ்நாடு, என் மக்களுக்கு இந்த நாடு வந்து என் தமிழ் மக்களினுடைய நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு. இதை இவர் மீட்டெடுத்துட்டாருன்னா எங்களுடைய பூர்வீகம் இதுவாக இருக்கும்போது நாங்கள் இங்க வந்து சென்றுடுவோம், எங்களுடைய வலிய தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் கை கூப்பி அந்த இடத்துல அவர் கண்ணீர் விட்டு அந்த பதிவிட்ட அந்த வார்த்தை அப்படின்னும் போது, இதுக்கப்புறம் நம்மளாம் என்ன தமிழ் உணர்வோடு இருக்கிறோம், அந்த மக்களை பார்த்து நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான உணர்ச்சியை அந்த முதியவர் ஏற்படுத்தினார் அப்படின்னே சொல்லலாம். இப்படி பல சம்பவங்கள் ஈழத்தமிழர்கள் பல பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய வழிகள்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி அந்த வழிகளின் மூலமாக கூடிய கூட்டம் தான் இது. ஆகவே அவங்க வந்து வெளிப்படுத்தின விதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, என்னடா இது சும்மா ஒரு அரசியல் தானே, ஒரு ஓட்டு தானே அப்படின்ற ஒரு மாதிரியான அரசியல் இல்லாம, இந்த அரசியல் மாற்றம் வந்தே ஆகணும், இதுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இத்தனை லட்சம் மக்கள் வந்து கொள்கை உறுதியோடு நிற்பார்கள் அப்படின்னா இந்த அரசியல் அரியணை ஏறுவது அப்படின்றது மிகவும் எளிதாக இந்த தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதுல முழுமையா பார்க்க முடிந்தது. இன்னொன்னு, திருச்சியில வர வழியெல்லாம் வழிகாட்டி யாருமே கிடையாது இப்படி போன மாநாட்டுக்குன்னு சொல்றதுக்கு. 18,000 கொடிகள், அந்த கொடிகளை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே மாநாட்டினுடைய வழியை உங்களுக்கு காமிச்சிடும். அப்படிதான் நாங்க அந்த கொடியை ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். எதுக்கு இவ்வளோ கொடி வச்சாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா கொடிக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. இதை வைக்க சொன்னதே சீமான் அவர்கள் தான். கொடி பறக்க விடு, புலி பறக்கட்டும், எந்த புலிக்கொடியை அவர்கள் இறக்கினார்களோ அந்த புலிக்கொடி திருச்சி முழுவதும் பறக்கட்டும்னு ஒரு வழிகாட்டியாகவே அந்த புலிக்கொடியை மாற்றி அந்த திருச்சியையே 13 கிலோமீட்டர் 1 மணி நேரம் ஸ்தம்பிக்க வைத்தது நாம் தமிழர் கட்சி மாநாடு அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருந்த நபர்கள் எல்லாமே மாற்று கட்சியினர் எல்லாமே இன்று வரை பாத்தீங்கன்னா ஆடி போயிருக்கிறார்கள், பயத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுவே இவர்களின் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. இன்னொன்னுலாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அங்க மாநாடுக்கு வந்தோமா போனோமா அப்படின்றது இல்லாமல் அந்த தொண்டர்கள் வந்து புத்தகங்கள் வாங்குறது, அது மட்டுமே இல்லாமல் குருதி கொடை மிக அவசியமான ஒண்ணு. எல்லா மாநாட்டிலையும் வைப்பாங்க, ஆனா ஒரு 10 பேர் 20 பேர் கொடுப்பாங்க. சாரையா மக்கள் போய் தன்னுடைய குருதியை தானமா கொடுத்ததெல்லாம் வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்படி நாம் தமிழர் கட்சியினர் வந்து படைப்படையா பிரிஞ்சு மருத்துவ பாசறைனா எனக்கு இந்த வேலை, தகவல் தொழில்நுட்ப பாசறைனா எனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களுடைய வேலையை அவங்களே பார்த்து, வேலையாட்களே நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. 2 லட்சம் பேர் கூடி கலையிறாங்கன்னா எவ்வளவு வேலையாட்கள் தேவைப்படும், எவ்வளவு பணம் தேவைப்படும். தன்னோட திரள் நிதின்னு இவர்களாம் விமர்சிப்பாங்க. ஆனால் தன்னுடைய ஒவ்வொருவரும் 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா 1 லட்ச ரூபா வரைக்கும் போட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்கன்னா வேற எந்த அரசியல் கட்சியாலுமே அது முடியாதுங்க. அவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு இதுக்கப்புறம் தேர்தலில் வெற்றி பெற்றா என்ன தோத்தா என்ன, இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சுட்டார்ல. தமிழ் மொழி அழிஞ்சிருச்சு. தமிழர்கள் வந்து தங்களை தமிழர்கள் என்றே உணராம சாதி மத உணர்வோடு இருந்த தமிழர்கள் இன்னைக்கு சாதி மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நாம் தமிழர் என்று சொல்லி ஒன்றா நிற்கிறாங்க 2 லட்சம் பேர். அந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கான நோன்பு கஞ்சி ஊத்துறப்போ இஸ்லாமியர்கள் சாரசரியா போய் அவங்களோட மத நம்பிக்கையை ஃபாலோ பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருவரும் சாதி மதமா பிரிஞ்ச தமிழன் ஒன்று சேர்ந்து இது வரைக்கும் வரலாற்றில் நிக்கலங்க. இந்த முறை நின்று இருக்காங்கன்னா ஒரு ஆள்
மொழி இனம்னு பேசி 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 இத்தனை லட்சம் பேரை கூட்டியிருக்கான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். தேர்தலில் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்று எம்எல்ஏவாகி எம்பி ஆகி என்ன சாதிச்சாங்க இவங்கெல்லாம்? ஒத்த ஆள். ஈழ விடுதலை, தமிழ் இனம், மொழி பேசி 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 இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்தவர் சீமான் தான். இந்த கூட்டம் நாம் தமிழருக்கு ஒரு பெரிய திருப்பு முனியாக இருக்கும், ஒரு பெரிய பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். இது வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு கூட்டம். இதுக்கப்புறமா நாம் தமிழர்னா திருச்சி மாநாடுக்கு முன்பு, திருச்சி மாநாடுக்கு பின்பு அப்படின்னு தான் இருக்கும். இந்த பாய்ச்சலோடைய அவங்க தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாறுதல் இந்த தேர்தலாக இருக்கும் அப்படின்றது தான் இருக்குது. கண்டிப்பா. அதாவது மாநாடு அப்படின்றது வெற்றியா தோல்வியா அப்படின்ற ஒரு வாய்ப்பையே கொடுக்காம 100% வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு குறிப்பா மாற்று கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களின் ட்விட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி மாநாட்டுல சீமான் மிகப்பெரிய அளவுல காசு கொடுக்காம வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு ட்விட் போடக்கூடிய அளவுக்கு தான் சீமான் அவர்களின் வந்து மாநாடு வந்து சாதனையாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்ல வேண்டிய தருணத்துல நம்ம மகிழ்ச்சியான தருணத்துல இருக்கோம். ஸோ வந்து இப்படியே நாம் தமிழனுடைய இந்த புலிப்படை வந்து வீரியத்தை தொடங்கி விட்டது. இதுக்கப்புறம் களத்துல வந்து அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம நிரூபிச்சு காட்டியிருக்காங்க கண்கூடா. ஆகவே இவர்களினுடைய அரசியல் புரட்சி வந்து இந்த தேர்தலில் நிச்சயம் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை 36 லட்சம் பேர் பிளஸ் இந்த 3 லட்சம் பேரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 39 லட்சம் பேரோட ஆரம்பித்த இந்த களம் நாளை எத்தனை பேரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி.